நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம சேனலுக்காக பெரிய அளவில் நான் எதுவும் செலவு பண்ணதே கிடையாது. ஸோ மிகப்பெரிய அப்டேட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணேன் அப்படின்னா உங்களுக்காக தான் பண்ணேன். சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம vlog வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. வீடியோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோவோட கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் இந்த ஷேக்கிங் ஆகிறது, அதனால் நம்ம நார்மல் செல்ஃபி சிக்க வச்சு எடுக்கிறதுனால நல்லா இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம OM5 வாங்குறதுக்காக போனோம். அதை விளாக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. Okay. Next. பார்ட் பை பார்ட்டாக போட்டிருப்போம். ஸோ அங்கே போன இடத்துல நமக்கு கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் இல்லை, ஆர்டர் போட்டு போங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் கம்மிங் OM5. வந்துருச்சு ஒரு வழியாக. ஸோ அன்பாக்சிங் பண்ணலை, உங்கள் முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ண டேட்டு நம்ம அங்கே போன டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் போனோம். நமக்கு கிடைச்ச டேட், அதாவது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிருக்கு. 12 நாள் அவங்க 3 வீக்ஸ் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. ஓகே தான், ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கலாம், இதோட சீக்கிரம் வந்திருக்கும். பட் நம்ம விளாக் எடுத்துருக்க முடியாது. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட ரேட் மட்டும், அதாவது OM5யோட ரேட்டு சிங்கப்பூரில் $219. ஆன்லைன்லேயும் இதே ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க, நேரில் போனோம் அதே ப்ரைஸ் தான். நம்ம அங்கேயே வாங்கியிருந்தால் இதோட முடிஞ்சிருக்கும். $219 அப்படின்னா இந்திய மதிப்புக்கு பார்த்திங்கன்னா 12,236 ரூபா. ஓகேங்களா, இன்றைக்கி ரேட்டுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா $5. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அந்த டெலிவரி சார்ஜுக்கும் $5க்கும் சேர்த்து GST போடுறாங்க. அதுதான் செம்ம காமெடி. ஸோ அந்த டெலிவரி சார்ஜையும் இதையும் கூட்டிட்டாங்க. கூட்டி $209. அந்த $209 40 சென்ட்டுக்கு $14 60 GST. டெலிவரி சார்ஜுக்கும் சேர்த்து GST போடுறாங்க. டோட்டலாக $224. எந்த அளவுக்கு சிங்கப்பூரில் GST ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பில்லு கொடுத்துட்றாங்க. இவங்களும் ஏமாற்ற கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த GST காசு போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக பண்ணுறாங்க. டோட்டலாக அதாவது நம்ம கேமரா அங்கே மட்டும் வாங்கியிருந்தோம் அப்படின்னோம்னா 12,236 ப்ளஸ் GSTயோட முடிஞ்சிருக்கும். 7%. எந்த பொருள் வாங்கினாலும் சிங்கப்பூரில் 7% தான் GST. 12,236 ரூபாவில் முடிஞ்சிருக்க வேண்டியது 12,683 ரூபா வந்துருச்சு. சரி, ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வாங்கியாச்சு. DJI OM5 வந்துருச்சு. 12,683 ரூபா வந்துருச்சு. சரி, ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வாங்கியாச்சு. DJI எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டால் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்லை. செம்மையாக இருக்குது. இதை பற்றி தெரியலை அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தான் ஓடிக்கிட்டே வீடியோ எடுத்தால் கூட கொஞ்சம் கூட சேக் ஆகாது. நம்ம இதுக்கு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டால் இது ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பின்னாடி என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. DJI OM5 அந்த கிம்பல் இருக்குது, ஸ்டோரேஜ் பேக் ஒன்று இருக்குது, க்ரிப்பு ட்ரைபேட் ஒன்று இருக்குது, அடுத்தது வெஸ்ட்டு ஒன்று இருக்குது, பவர் கேபிள் இருக்குது, அடுத்தது மேக்னெட்டிக் கிளாம்ப் ஒன்று இருக்குது, அடுத்தது மேனுவல் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். DJIன்னு போட்டிருக்காங்க. மல்டி எக்ஸ்டென்ஷன் ரோடு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுவோம். எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்க்கணும்ல, அதனால தான். டேய், மெல்ல மெல்ல எனக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. DJI OM5. இது ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்கும்.
இந்த இங்கே வந்து கவர் பண்ணியிருக்காங்க, இதை கட் பண்ணணும். ஓகே, இந்த பச்சையை பிடிச்சி இழுத்தாலே அப்படியே ஓப்பன் ஆகி வந்துடுது, நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நானே பார்க்கல, உங்களுக்கு தான் காமிக்கிறேன். என்ன ஒன்றையும் காணும் உள்ளற. இதுலேயும் இங்கே கைடெலாம் போட்டிருக்காங்க, இந்த கிளான் நம்பர் எப்படி ஒட்டணும் அப்படின்ற மாதிரி 1 2ன்னு சொல்லி QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. வாவ், உள்ளார இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணோன்னே கிம்பல் தான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். இதுதான் கிம்பால், ஓகேங்களா. எல்லாமே உள்ள ஸ்ட்ராப்பு எல்லாமே உள்ளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலு இவ்வளவு இதுவாக இருக்குது, மேனுவலே பக்காவாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது, கைட் புக் இருக்குது. இது ஃபேஸ்புக்கில் அவங்களாம் இருக்காங்க, இந்த இதை பற்றின மொத்த இதுவும் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க கைட் புக்கு. நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த கைட் புக்கை வந்து நல்லா படிங்க, ஓகேங்களா. அதை படிச்சிங்கன்னா தான் அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியும். ஸோ கைட் புக்கை படிக்காமல் இருக்கவே இருக்காதீங்க. நான் கண்டிப்பாக ஒன்று விடாமல் படிச்சிருவேன். படித்தா தான் இதை எனக்கு இன்னுமே ஆப்ரேட் பண்ண தெரியாது. பட் வந்து இந்த கைட் புக்கை வச்சு தான் நான் கற்றுக்க போகிறேன். இந்த பொருள்னு இல்லை, எந்த பொருள் வாங்கினாலும் கைட் புக்கை வச்சு இது பண்ணிக்கணும். சரி, கிம்பல் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது உள்ளார வந்து மேக்னெட்டிக் கேபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லே வந்து எப்பயுமே ஒட்டி வச்சுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இதை மொபைல்லே ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு ரைஸ் பேட், அதாவது சின்ன ஃபோனாக இருந்துச்சுன்னா இதை அந்த ஃபோனில் இதில் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் மேலே வரும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், அந்த இதில் ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளார வந்து சார்ஜிங் கேபிள், C டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைபேட் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டை மாதிரி தரையில் வச்சு எடுக்கிறதுக்காக ட்ரைபேடு. இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், நம்ம எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தரையில் வச்சு மேலே இந்த போல்ட்டில் வந்து இங்கே போல்டு இருக்குல்ல, இதை டைட் பண்ணி நம்ம எடுக்கலாம். கிம்பல் வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, கிம்பல் அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது மேக்னெட்டிக்கை பார்த்துருவோம். மேக்னெட்டிக் லேம்ப் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் நம்ம ஃபோனில் வந்து மாட்டிக்கணும். இதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா அந்த இதுவும் இருக்குது, பவுச்சு. நம்ம எங்கேயும் வெளியில் போனோம் அப்படின்னோம்னா இந்த பைக்குள்ளரை வந்து டிஜே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவ்வளோ சின்ன பைக்குள்ளரே நம்ம வச்சிடலாம். பாக்கெட்டுக்குள்ளரே வைக்கிற அளவுக்கு தான் சைஸ் இருக்குது. சைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கிளாம்பு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபோனை உள்ளார வந்து வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் இருக்குது. இந்த ஸ்ட்ராப் அதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம கைக்குள்ளே அப்படி மாட்டிக்கிட்டோம்னா கிம்பல் விழுகாமல் இருக்கும், கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஸ்ட்ராப் மாட்டுறதுக்கு இங்கே இடம் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளார மாட்டிட்டோம் அப்படின்னோம்னா கிம்பல் கீழே விழுகாது. இங்கே இடம் இருக்கா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து கிளாம்பை மாட்டி பார்ப்போம். இந்த ஃபோனு நல்லா தான் பிடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் வழுக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் பெரிய ஃபோனாக, இந்த ஃபோனுக்கெலாம் வந்து நம்ம அந்த ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா. ஓகே, இந்த ஃபோனில் வந்து இப்படி இதை மாட்டிக்கிட்டு கிம்பலை ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு கிம்பலை ஓப்பனே பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த சைடு திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆமாம் இந்த ரெண்டு ஒயிட் பட்டன் இருக்குல்ல, அது ஒன்றா சேரணும் போல. சேர்ந்ததுக்கப்புறம் ஐயோ எப்படி எனக்கு ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரில. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான்.
எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதை அப்படி நிமித்தினா இப்படி ஓப்பன் ஆயிடுது. ஆனால் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுதா? இவ்வளோதான் ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலரில் அந்த இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இங்கேயும் அதுக்கு கரெக்டாக இருக்குது. அதில் கொண்டு போனாலே ஒட்டிக்குது. அவ்வளோதான், வச்சாச்சு. கிம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து மேக்னெட்டிக் கிம்பல். அடுத்தது பவரானுக்கு வந்து இங்கே ரெட் கலர் சைடில் எம்முன்னு ஒரு பட்டன் இருக்குது. இதில் மொத்தம் என்னென்ன பட்டன் இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி அமுத்துற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து ஸ்டேபிளாக வந்து கேமராவை நிப்பாட்டுறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எம்முன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதுதான் பவர் ஆனு பவர் ஆஃப். இது வந்து ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு. இந்த எம்மு பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் 3 டைம் ப்ரெஸ் பண்ணான்னு தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங்கு, இது வந்து கேமரா செக்கிங்கு, இது வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி நம்ம கேமரா வியூவை எங்கிட்ட வேணாலும் திருப்பிக்கலாம். நம்ம கேமராவில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பவர் ஆன் பண்ணிடுவோம். ஒரு சவுண்ட் வருது. சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஃபுல்லாகவே சார்ஜ் இருக்குது, பரவாயில்ல. சார்ஜ் லைட் வந்து இங்கே காமிக்கும். ஆன் ஆயிடுச்சு. பட் வந்து இதில் வந்து அந்த DJI ஆப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குவோம். இதோட ஆப்ஷன்ஸ்லாம் நான் வர்ற வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கே எப்படின்றது தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு எப்படின்னு கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். யாராவது இது வாங்குகிற ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்குள்ளே இதை கரைச்சி குடிச்சிடுவேன். நான் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூ போடுவோம். அடுத்தது இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே செலவு பண்ணி வாங்கியிருக்கோம், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம வர்ற வீடியோஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்க போகுது. ஏன்னா ஷேக்கிங்லாம் இருக்காது. விளாகெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மைக்கும் ஆல்ரெடி வாங்கிட்டேன். மைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வீடியோவும் போட்டுருந்துருப்பேன், ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ வந்து சவுண்டும் ப்ராப்ளம் இருக்காது. எல்லாமே இனிமேல் நல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? வர்ற வீடியோஸில் இதோட ரிவ்யூ, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.